அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. முறையாக உச்சம் பெறாமல் அதிசாரமாக குரு பகவான் உச்சம் பெறுகிறார். லாபஸ்தானத்திற்குள் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்தாலும் முழுவதுமாக அவர் வரம் பெறவில்லை. ஏனென்றால் கர்மஸ்தானத்தில் இருந்து அதிசாரமாக வருகிறார். எனவே அதிசார இயக்கம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட பெரிய அளவில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை கொடுக்க இயலாது என்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்திற்குள் குரு வருவது உறுதியாகவே நன்மையையும் முன்னேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிசாரமாக அவர் லாபத்தில் நுழைவதால் நிறைந்த நன்மை உண்டு. அதே வேளையில் முழுமையாக நுழையாததால் சின்ன சின்ன தடைகள் வரலாம். சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாக மாற்றிக்கொள்ள அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிறைவாக வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நேர்கதியில் வலம் வரும்போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் முழு சுபகிரகமாக இருக்கிறார். பாவ கிரக சேர்க்கையால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் பாவ கிரகத்தையும் தோஷமற்றதாக மாற்றி நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர்தான் குரு பகவான். அவர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு அதிசார பயிற்சியாக தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வந்த சூழலில் தனது சொந்த நட்சத்திரத்திலே உச்ச வீட்டில் அமருகிறார். இதன் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் 1 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். ஆனால் இந்த வேளையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1 ஆண்டு முழுமையாக நிவர்த்தி செய்யாமல் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறாருங்க. சுமார் 4 மாத காலம் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் தான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதோ அல்லது அதிசாரமாக உச்சம் பெறுவதோ அவ்வளவு சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு வகையில் அவர் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் முறையாக இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெற்று பிறகு 4 மாதங்களில் மீண்டும் வக்ரகதியில் பின்னோக்கி நகரப் போகிறார். எனவேதான் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது உச்சம் பெற்றாலும் பிறகு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிக்காது என்றாலும் கூட அவர் வலுவிழக்கும் தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் பலம் பொருந்தினாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுகிறார். பொதுவாக குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். ஆனால் இந்த வேளையில் அதிசாரமாக அந்த இடங்களில் அமருவதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஒரு வகையில் நிறைந்த நன்மை கிடைத்தாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் முழுமையாக நேர்கதியில் வலம் வரவில்லை. எனவேதான் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுமார் 4 மாதங்களுக்கு பிறகு அவர் பின்னோக்கி நகரப் போகிறார். எனவே நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய இடங்களில் இருப்பவர்கள் மட்டுமல்ல மற்ற இடங்களிலுமே சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் முற்றிலுமாக அந்த எதிர்பாராத சங்கடம் நிறைந்த விஷயங்கள் குரு பகவானிடம் இருந்து வருமா
என்று கேட்டால் உறுதியாகவே இல்லை என்று சொல்லிவிட முடியும். ஏனென்றால் தோஷமற்றவராக இருக்கிறார். குரு பகவானிடமிருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு தான் உருவாகலாமே தவிர குரு பகவானிடமிருந்து எந்தவிதமான சிரமமும் தீமையும் நிச்சயமாக வராது. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்த நிகழ்வுகளை கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் சற்று சாதகமற்ற அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் தனது பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறார். தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே குரு பகவானின் பார்வை காரணமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அப்படி வருவதோடு மட்டுமல்லாது பல சுப காரியங்களை மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் காத்திருக்கும். அதிர்ச்சியாக சில எதிர்பாராத சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அனுபவபூர்வமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக இந்த வேளையில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை கூட சரியான முறையில் கையாண்டு விசாரமாக குரு அமர்ந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நன்மை நிறைந்தவையாக அமையும். காத்திருக்கும் அதிர்ச்சியும் கூட என்று சொல்லக்கூடிய வகையில் பல உறுதியாகவே நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருப்பவர்தான் குரு பகவான். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பல்வேறு வகையான சுபகாரியங்களை உறுதி செய்யும் சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிசாரமாக அவர் உச்சம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன தடைகளும் போட்டி பொறாமைகளும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் நிச்சயம் உங்களை தேடி வரும். குருவின் பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்ப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் விலகி அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி நிறைவாக உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். சப்தமஸ்தானம் என்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். அற்புதமான வேலையாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.